Hi dears, today we can see next method of the sum. ஸோ இப்போ லாஸ்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ அதில் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிச்சோம். தென் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டோம். ஸோ அதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், கிரெடிட் சேல்ஸ் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மெத்தடில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து நாம் கண்டுபிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த மெத்தடில். இதுக்கு அடுத்து இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டோட்டல் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாரு, ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவலாக ரெண்டு பக்கமும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ என்ன, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு அண்டு கிரெடிட் சைடு. ஸோ டெபிட் சைடு பாரு, டு கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஏதாவது பெய்டு பண்ணியிருந்தோம்னா அது இங்கே வரும். ஸோ எவ்வளோ அப்படின்னு பாரு அந்த அமௌண்ட்டு. தென் டு பேங்க் அக்கௌண்ட், செக் ஏதாவது பெய்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த அமௌண்ட்டு இங்கே வரும். தென் நெக்ஸ்ட்டு டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ ஏதாவது பில் ஏதாவது நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்தோம்னா அது இங்கே வரும். டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட். தென் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஸோ இங்கே என்ன வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் வரும். தென் நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் என்னவோ அது இங்கே வரும். ஸோ இங்கே அங்கே சேல்ஸில் க்ளோசிங் பேலன்ஸ் க்ரெடிட்டில் வரும். இங்கே வந்து என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட்டில் வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் அப்போ எங்கே வரும், க்ரெடிட்டில் வரும். ஓகே, தென் க்ரெடிட் சைட் பாரு, பை பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவோ அது இங்கே வரும். தென் நெக்ஸ்ட்டு பை பேங்க் அக்கௌண்ட், செக் ஏதாவது டிஸானர் ஆச்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம இங்கே கொண்டு வரணும், பை பேங்க் அக்கௌண்ட். தென் பை பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், பில்ஸ் ஏதாவது டிஸ்ஹானர் ஆயிருந்தால் அந்த அக்கௌண்ட்டு இங்கே எழுதணும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். தென் லாஸ்ட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். என்ன பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும், கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ ரெண்டு பக்கமும் டோட்டல் போட்டோம்னா டோட்டல் என்ன ஆகும், டேலி ஆகிக்கும். தென் நெக்ஸ்ட்டு illustration ஒன்று பார்க்கலாம். Illustration 14. From the following details, calculate credit purchases. Creditors on 1st April 2018, 50,000. Returns outward 6,000. Cash paid to creditors 1,60,000. Creditors on 31st March 2019, 70,000. ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு, க்ரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் க்ரெடிட்டார்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. தென் ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இட் மீன்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. தென் கேஷ் பெய்டு டு க்ரெடிட்டார்ஸ்க்கு கேஷ் பெய்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. தென் க்ரெடிட்டார்ஸ் ஆன் 31st December, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் எங்கே வரும் அப்படின்னு பாரு, க்ரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே வரும், கிரெடிட் சைடில் வரும். தென் ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே வரும் பார்த்தோன்னா டெபிட் சைடில் வரும். தென் நெக்ஸ்ட்டு கேஷ் பெய்டு டு க்ரெடிட்டார்ஸ் எங்கே வரும், டெபிட்டில் வரும். தென் க்ரெடிட்டார்ஸ் அதாவது ஆன் 31st March. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வரும், நமக்கு க்ரெடிட் சைடில் வரும். அப்படி தானே, நோ, இது இங்கே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டெபிட் சைடில் வரும். ஸோ அப்போ டெபிட் சைடில் வரும். ஸோ நம்ம போஸ்டிங் எடுத்து எழுதலாமா, ஆன்சர் பார்ப்போமா. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு. ஸோ ரைட் இன் ஃபர்ஸ்ட் ஒன், creditors on 1st April 2018, it is opening balance where comes under credit side, by balance BD 50,000. The next one, returns onward. So returns onward to in comes under debit side, to returns onward 6,000. The next, cash paid to creditors 1,60,000 comes under debit side, to cash account, right in bracket paid. So 1,60,000. Then creditors on 31st March 2019, 70,000.
Closing closing balance comes under debit side here. To balance CD 70,000. So tally. So in debit side 2,36,000. You posted into credit side that amount 2,36,000. So 2,36,000 minus 50,000. How much? 1,86,000 பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1,86,000. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பை கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ இது என்ன பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிரெடிட் பர்ச்சேஸ். நம்ம டைரெக்டாகவே கிரெடிட் பர்ச்சேஸ்னு எழுதிக்கலாம், அல்லது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதி ப்ராக்கெட்டில் கிரெடிட்டும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த கடனீந்தோர் கணக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் சாப்டரில் லாஸ்ட்டு சம்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்? மொத்த கடனாளிகள் கணக்கு பார்த்தோம். ஸோ அதில் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு பார்த்தோம். ஸோ பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டில் கடனாளிகள் கண்டுபிடிச்சி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? மொத்த கடனாளிகள் கணக்குக்கு எடுத்து எழுதி அதிலிருந்து நம்ம கடன் விற்பனை எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கடன் கொள்முதல் எவ்வளோ அப்படின்ட்டு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு படிவம் இருக்குது. அது எப்படி இந்த படிவம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோ, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ மொத்த கடனீந்தோர் கணக்கு பற்று பக்கம் வரவு பக்கம் 2 பக்கம் யூஸ் பண்ணணும். ஒரு பேப்பர் எடுத்தினா 2 சைடும் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் 2 பக்கம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாரு, ஃபஸ்ட்டு பற்று பக்கம் பாரு, ரொக்க கணக்கு. ரொக்கம் நாம் செலுத்தக்கூடிய ரொக்கம் இங்கே பற்றில் வரும். தென் நெக்ஸ்ட்டு வங்கி கணக்கு. நாம் காசோலை ஏதாவது செலுத்தியிருந்தோம்னா இங்கே பற்றில் வரும். தென் நெக்ஸ்ட்டு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு. ஏதாவது மாற்றுச்சீட்டு நாம் ஏற்கப்பட்டது அப்படின்னு நம்ம கொடுத்த மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டிருந்ததுன்னா அது என்னாகும்? பற்றில் வரும். தென் நாம் பெற்ற தள்ளுபடி என்னாகும்? நமக்கு பற்றில் வரும். தென் கொள்முதல் திருப்ப கணக்கு பற்றில் வரும். தென் லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பாரு, அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். பற்றில் அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வரவு பக்கம் பாரு, ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது இதுதான். ஸோ வரவு பக்கம் என்ன எழுதணும்? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, அதாவது பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, ஸோ தொடக்க இருப்பு என்ன அப்படின்றது தான் இது. ஸோ இதை பற்றில் வரும். தென் நெக்ஸ்ட்டு கொள்முதல் கணக்கு. ஸோ இந்த கொள்முதல் தான் நாம் கண்டுபிடிக்க போகிறது. அதனால் நம்ம இதை லாஸ்ட்டு ஸ்டெப்பில் கூட எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வங்கி கணக்கு. ஸோ நம்ம வங்கியில் ஏதாவது பணம் போட்டிருந்தோம் அப்படின்னம்னா வங்கி கணக்கு அப்படின்னு எழுதலாம். காசோலைகள் ஏதாவது அதாவது வங்கியில் போட்ட பணம் மறுக்கப்பட்டது, காசோலை நம்ம கொடுத்துருப்போம், அது என்னாகும்? ரிட்டர்ன் ஆகியிருந்திருக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு. அதாவது அது மறுக்கப்பட்டது, செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு இங்கே மறுக்கப்பட்டது தான் எங்கே வரும்? வரவு பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட்டு பாரு, இதெல்லாம் எழுதிட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன எழுதுவோம்? இறுதி இருப்பு என்ன அப்படின்ட்டு எங்கே எழுதணும்? பற்று பக்கம் எழுதணும். பற்று பக்கம் லாஸ்ட்டாக இறுதி இருப்பு எழுதணும். எழுதி நம்ம டோட்டல் போட்டோம்னா என்னாகும்? ஸோ இதெல்லாம் எழுதி நம்ம டோட்டல் போடும்போது கிடைக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொள்முதல், கடன் கொள்முதல் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சம் பார்ப்போம். தென் எடுத்துக்காட்டு 14. பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் கொள்முதலை கணக்கிடவும். ஸோ 2018 ஏப்ரல் 1 அன்று கடனீந்தோர் 50,000, வெளித்திருப்பம் 6,000, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 1,60,000. 2019 மார்ச் 31 அன்று கடனீந்தோர் 70,000. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கணக்கு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கடன் கொள்முதலை கணக்கிடவும். கடன் கொள்முதல் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மேட்டில் போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த கடனீந்தோர் கணக்கு. கடனீந்தோர் கணக்கில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? கடன் கொள்முதல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம இப்போ கடன் கொள்முதல் கணக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை எடுத்து எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி எது எங்கே வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். 2018 ஏப்ரல் 1 அன்று கடனீந்தோர் 50,000. இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா தொடக்க இருப்பு. தொடக்க இருப்பு எந்த பக்கம் வரும்?
வரவு பக்கம் வரும். தென் வெளித்திருப்பம். வெளித்திருப்பம் நமக்கு எங்கே வரும்? வெளித்திருப்பம் வேறு பேர் என்ன? கொள்முதல் திருப்பம். ஸோ இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பற்று பக்கம் வரும். தென் கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் எவ்வளோ அப்படின்னு பாரு, 1,60,60,000 அளித்தது. ஃபஸ்ட்டு நம்ம இது எங்கே எழுத போகிறோம்? செலுத்தியது அல்லது அளித்தது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்கே வரும் இது அப்படின்னு பார்த்தோம்னா பற்று பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2019 மார்ச் 31 அன்று கடனீந்தோர். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறுதி இருப்பு. ஸோ அப்போ இறுதி இருப்பு எங்கே வரும்? இங்கே பற்றில் வரும். பற்று பக்கம் தான் இறுதி இருப்பு வரும். ஸோ நம்ம சம்மில் எடுத்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ மொத்த கடனீந்தோர் கணக்கு பற்று பக்கம் அண்டு வரவு பக்கம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எங்கே வரும்? 2018 ஏப்ரல் 1. ஸோ தொடக்க இருப்பு. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. எங்கே எழுதணும்? வரவு பக்கம் எழுதணும். எவ்வளோ எழுதணும்? 50,000 எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு வெளித்திருப்பம். வெளித்திருப்பம் எங்கே வரும்? பற்று பக்கம் வரும். எவ்வளோ? 6,000. தென் கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். ஸோ இது எங்கே வரும்? பற்று பக்கம் தான் வரும். என்னன்னு எழுதணும்? ரொக்க கணக்கு ப்ராக்கெட்டில் அளித்தது அல்லது செலுத்தியது எப்படின்னாலும் நம்ம எழுதிக்கலாம். எவ்வளோ? 1,60,60,000. தென் என்ன இருக்குது? இறுதி இருப்பு. ஸோ இறுதி இருப்பு எவ்வளோ? 70,000 இருக்குது. ஸோ அது எங்கே எழுதணும்? பற்றில் லாஸ்ட்டாக தான் எழுதணும் இறுதி இருப்பு. ஸோ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ அப்படின்னு பாரு, 70,000. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் டேலி பண்ணலாமா? ஓகே. ஸோ எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பற்று பக்கம் அதிகமாக இருக்குது. 1,60,000, ஒரு 6,000, 1,66,000, ஒரு 70,000, 2,36,000. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? வரவு பக்கம் எடுத்து எழுதுகிறோம். 50,000 தான் வரவில் இருக்குது. 2,36,000 50,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 1,86,000. இந்த 1,86,000 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடன் கொள்முதல். கடன் கொள்முதல் கணக்கு அப்படின்னு நம்ம எழுதலாம். இல்லை கொள்முதல் கணக்குன்னு எழுதி ப்ராக்கெட்டில் கடனும் போட்டாலும் எழுதலாம். ஸோ எழுதி நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1,86,000. ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் சம்மு பார்ப்போம். பயிற்சி கணக்கு 14 பாரு. பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் கொள்முதலை கணக்கிடவும். தொடக்க கடனீந்தோர் 1,70,000, கொள்முதல் திருப்பம் 20,000, கடனீந்தோருக்கு செலுத்தியது 4,50,000, இறுதி கடனீந்தோர் 1,90,000. ஸோ இது எது எது எங்கே வரும்னு சொல்லிடுறேன், நீங்கள் போட்டுரு. தொடக்க கடனீந்தோர் எங்கே வரும்? வரவில் வரும். கொள்முதல் திருப்பம் எங்கே வரும்? பற்றில் வரும். கடனீந்தோருக்கு செலுத்தியது இது எங்கே வரும்? பற்றில் வரும். என்னன்னு எழுதணும்? ரொக்கம்னு எழுதணும். ரொக்கம்னு எழுதி ப்ராக்கெட்டில் செலுத்தியது. தென் நெக்ஸ்ட்டு இறுதி கடனீந்தோர். இறுதி கடனீந்தோர் எங்கே வரும்? பற்றில் வரும். ஸோ நம்ம இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடன் கொள்முதல் வருதா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணு. We can see in next session.